அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து நன்னாரி. நன்னாரின்னு சொன்னமே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? நன்னாரி சர்பத்தையும் ஞாபகம் வரும். ஏன்னா நன்னாரி சர்பத்து அந்த காலத்தில் வந்து பியூரான நன்னாரியில் பண்ணாங்க. நம்மளுடைய நன்னாரி அப்படின்னு சொன்னவே நன்னாரி வந்து கொடியாக வந்து விளையக்கூடியது. நிறைய இடத்துல வந்து ஆற்றங்கரையிலையும் மணல் பாங்கான இடத்துல இது வந்து கொடி மாதிரி ஓடும். இதுக்கு வந்து பாதாள மூலி என்று ஒரு பெயர் இருக்குது. அதே போல் வந்து கிருஷ்ணமூலி என்று ஒரு பெயர் இருக்குது. இதை வந்து இந்தியன் சரசப்பில்லா அப்படின்னு சொல்லி இதனுடைய அந்த வேர்களும் வேர்மட்ட தண்டுகளும் வந்து நிறைய வந்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இது வந்து குளிர்ச்சி உண்டாக்கியாக வந்து பயன்படுறாங்க. அதுக்கு மேலே வந்து நிறைய உணவுப் பொருள்களை மனம் ஊட்டியாக பயன்படுறாங்க. நன்னாரி எடுத்து அதோட வேரை ஒடிச்சு நம்ம தண்ணியில் போட போகிறோம்னாவே நம்ம கையிலே வந்து மனம் மணக்க ஆரம்பிச்சிடும். அந்த அருமையான நன்னாரி இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து எசன்ஸாக மாற்றிடுறாங்க. அப்போ நம்மளோட கடைகளில் பார்க்கும்போது வந்து நன்னாரியில் வந்து மலை நன்னாரி, சிறு நன்னாரின்னு 2 வகை இருக்குது. நம்ம சிறு நன்னாரியை கேட்டு வாங்கணும். இந்த நன்னாரியுடைய வேர்களை நம்மளுடைய தண்ணியில் வந்து, அதாவது மண்பாண்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டு அந்த தண்ணீரை பருகி வரும்போது, எப்படி நீங்கள் கேரளாவெலாம் போன உடனே வந்து ஒரு கலரான வாட்டர் மாதிரி இருக்கும், அந்த மண்ணுக்கு ஏற்ற மூலிகைகளை வந்து போடுறாங்க. நம்மளுடைய மண்ணுக்கு நம்மளுடைய வெப்பமண்டலத்துக்கு ஏற்ற மூலிகை நன்னாரி. அதை வந்து நம்மளுடைய மண்பாண்டைகளில் போட்டு வச்சு அதனுடைய நீரை நம்ம தொடர்ச்சியாக குடித்து வரும்போது நம்மளுடைய உடலில் இருக்கிற சூடு குறைவுடன் உடல் நாற்றம் நீங்கும். இன்றைக்கி நம்ம நன்னாரியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு குடிநீரை வந்து நம்ம அற்புதமான குடிநீரை நம்ம பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம நன்னாரி ஊறல் நீர் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நன்னாரி இலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த நன்னாரி வேர்லேருந்து தான் இந்த ஊறல் குடிநீர் செய்ய போகிறோம். இந்த வேர் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். 2 வெரைட்டி இருக்குது. மலை நன்னாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தின்னாக இருக்க நன்னாரி வேர் தான் பயன்படுத்த போகிறோம். மலை நன்னாரி ரொம்ப தடிமனான கட்டை மாதிரி இருக்கும். இது ரொம்ப மெலிதான ஒரு வேர். இதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த நன்னாரி இலைகளோட அமைப்பை பார்க்கலாம். இது தரையில் படர்ந்துருக்கும். இந்த இலைகள் இவ்வளோ நீளமாகவும் இருக்கும். ஒரு சில இலைகள் வந்து சின்ன செடியோட இலைகள் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாகவும் சின்ன இலைகளாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன இலைகளாகவும் இருக்கும். இவ்வளோ நீளம் வரையும் இருக்கும். நல்ல கரும் பச்சை நிறத்தில் இந்த இலைகளுக்கு நடுவில் ஓடுற இந்த நரம்பு வெளிர் நிறத்துலையும் இருக்கும். ரொம்ப எளிதாக நம்ம வந்து இந்த நன்னாரி செடியை வந்து அடையாளம் கண்டுக்கலாம். இதில் உள்ள வேரை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ ஒரு செடியோட வேர் எடுத்துக்கிறோம். இந்த வேர் பகுதியை மடக்கி முழுமையாக இப்படி சுற்றி கட்டிடுறோம். இதில் இலைகளும் இருக்குது. நம்மளுக்கு நன்னாரி பச்சையாக கிடைக்குது அப்படின்றதுனால இதை பயன்படுத்துகிறோம். கிடைக்காதவங்க மருந்து கடைகளில் கிடைக்கிற காய்ந்த நன்னாரியை பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம நன்னாரியை வேற கட்டி எடுத்துக்கிறோம். இதை தண்ணீரில் நம்ம இது பண்ணிக்கிறோம். மண்பானை தண்ணீர் எப்போவுமே சிறந்தது. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இந்த மாதிரி மண்பானை தண்ணீரில் சேர்த்துக்கலாம். முடியாத பட்சத்தில் நார்மலாக ஒரு சில்வர் பாத்திரத்தில் கூட இந்த தண்ணியில் இந்த நன்னாரி வேரை நம்ம போட்டு ஊற போட போகிறோம். இப்போ நம்ம மண் பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி எடுத்துருக்கோம். இந்த தண்ணீரில் இந்த நன்னாரி வேரை போட்டு ஊற போட போகிறோம். இந்த வேரை நம்ம இந்த தண்ணீரில் போட்டுறோம். தண்ணீரில் போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இது ஒரு நாள் இரவு முழுக்க ஊறப்போகுது. இதை அடுத்த நாள் காலையில் எடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கலாம். அடுத்த நாள் முழுக்க இந்த தண்ணீரை குடிச்சிக்கலாம். தினமும் இரவு இந்த மாதிரி தண்ணீரில் இந்த வேரை ஊற போட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து குடிச்சிக்கலாம். இந்த வேர் அருமையான நல்ல நறுமணம் உடையது. இந்த நறுமணம் அப்படியே இந்த தண்ணியிலையும் மிதமான அளவுக்கு நறுமணம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை மூடி வச்சிடும். இப்போ நல்ல நறுமணம் உள்ள உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த நன்னாரி ஊறல் நீர் தயாராயிடுச்சு. இதோட முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான பசியை சரி பண்ணக்கூடியது, உடல் துர்நாற்றத்தை சரி பண்ணக்கூடியது. இப்போ வெயில் காலம் தொடங்கிடுச்சு. இந்த வெயில் காலத்துல வெயில் சம்பந்தமா உஷ்ணம் சம்பந்தமா ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அமையக்கூடிய இந்த எளிமையான நன்னாரி ஊறல் நீர் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில வேறொரு மருத்துவர் குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.